ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன்லைன் இது பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் இல்லாம ஃப்ரீயா நம்ம ஸ்க்ரீனை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அது என்னன்றது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆன்லைன் டாட் நெட் அப்படின்ற ஒரு இணையதளத்துலேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்லைன் ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்றது ஃப்ரீ டு யூஸ் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். இது வந்து யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இதுக்கு எந்த விதமான அடிஷ்னல் பிளக்கினோ சாஃப்ட்வேரோ தேவைப்படாது. டைரெக்டாக நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் ரெக்கார்டிங்னு கொடுத்துடலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு ப்ரௌசரில் இருக்கிற ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகணும்னா, ப்ரௌசரில் ஒரு வீடியோ ப்ளே ஆகுது, ஏதாவது ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனும், இல்லை நீங்கள் மைக்ரோஃபோன் வச்சு பேச போகிறீங்கன்னா இந்த ஆப்ஷனும். ஸோ ரெக்கார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு லோக்கலில் டவுன்லோட் ஆகிடும். அதே மாதிரி ரீசெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எதுக்கு ஆன்லைன் ஸ்க்ரீன் ரெக்கார்டு யூஸ் பண்ணணும்னா, சப்போர்ட்ஸ் வாய்ஸ் ரெக்கார்டிங்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெரி யூஸ்ஃபுல் டூல். எதுக்குன்னா, இப்போ நார்மலாக ரெக்கார்டிங் மீட்டிங்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, ஆன்லைன் டியூட்டோரியல்ஸ்க்கு, ஏதாவது ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு, லைவ் கிளாஸஸ்க்கு, எடுகேஷனல் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து அடிஷ்னலாக எந்த ஒரு சாஃப்ட்வேரும் எதுவும் தேவைப்படாது. எல்லாமே வந்து ப்ரௌசர்லேயே இருக்குது. ப்ரௌசர் வந்து எல்லா டிவைசஸ்லையும் வருதுன்றதுனால ப்ரௌசர் மட்டுமே போதும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஹைலி செக்யூர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிள் வந்து லாக் சிம்பிள் இருக்குது. இது என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஒரு செக்யூர் வெப்சைட்ன்றதை சொல்லுது. எந்த ஒரு ஸ்பேமும் இல்லாத ஒரு செக்யூர் வெப்சைட். அதே மாதிரி குவாலிட்டி கூட நல்ல ஹை குவாலிட்டி வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்னால தான் இதை வந்து யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாட்டர் மார்க் எதுவும் இருக்காது. நார்மலாக ஏதாவது நீங்கள் ஆன்லைன் யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களோட மார்க் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க வீடியோவில். ஸோ அது நமக்கு அன்னாயிங்காக இருக்கும். ஸோ இது வந்து அந்த மாதிரி வாட்டர் மார்க் எதுவுமே இருக்காது. அதுவும் இல்லாமல் டைரெக்டாக ப்ரௌசர்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். எந்த ஒரு சாஃப்ட்வேரும் பிளக்கின்னு இன்ஸ்டால் பண்ணாது. அதே மாதிரி மைக்ரோஃபோன் ஆடியோவும் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கும் இருக்குது. நோ லிமிட்ஸ். இது வந்து ஒரு நல்ல ப்ளஸ்ன்னு சொல்லலாம். எந்த ஒரு லிமிட்டும் இல்லை. எந்த அளவுக்கு நீங்கள் 1 hour கூட நீங்கள் இதில் ரெக்கார்ட் பண்ணலாம். அதே மாதிரி வீடியோ அண்ட் ஆடியோ குவாலிட்டி கூட நல்ல ஹையஸ்ட் குவாலிட்டி வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் லாகின் கூட பண்ண தேவையில்லை. ஸோ அன்லிமிட்டெட் யூசேஜ். அதே மாதிரி இது இன்டர்ஃபேஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் சிம்பிளான இன்டர்ஃபேஸ். ஸோ அதே மாதிரி இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் அதே ரெக்கார்டு ப்ரௌசர் ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, அதே மைக்ரோஃபோன் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, ஸ்டார்ட் ரெக்கார்டிங்கு இந்த மாதிரி. ஸோ ப்ரிவியூ நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறப்போவே அது ஆப்ஷன் கேட்குது. அதை நீங்கள் எந்த கம்ப்ளீட் டெஸ்க்டாப் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணுமா, இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷன் ஷேர் பண்ணணுமா, இல்லை குறிப்பிட்ட ப்ரௌசர் ஷேர் பண்ணுற டிஸ்பிளே கூட ப்ரிவியூ கூட உங்களுக்கு காட்டுது. சேவ் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகுது. அதே மாதிரி ரீசெட் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்படி யூஸ் பண்ணுன்றது இங்கே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். அதே மாதிரி சில எஃப்எஸ் கூட கொடுத்துருக்காங்க. எஃப்எஸ்குள்ள என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இது சேஃபான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. அதில் வந்து 100% சேஃப் டு யூஸ், இதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைலி செக்யூர் டு யூஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில நேரத்தில் மொபைலுக்கு இது யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ மொபைலுக்கு ஆக்சுவலாக அவங்க சப்போர்ட் கொடுக்கல. ஒன்லி டெஸ்க்டாப்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த கொஷின்ஸ், ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி இருக்கிற கொஷின்ஸ் கூட இங்கே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி, இது வந்து இந்த வெப்சைட்டோட கிடையாது, ஆனால் வேறு வெப்சைட்டோட லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட வெப்கேம் இருந்ததுன்னா அந்த வெப்கேம் டெஸ்ட் பண்ணிக்கலாம். மைக்ரோஃபோனோட வாய்ஸ் வந்து எப்படி ரெக்கார்ட் ஆகுன்ற டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் டு ஸ்பீச் நீங்கள் டைப் பண்ணால் அது அப்படியே ஸ்பீச்சாக மாறுது எப்படி,
இதெல்லாம் வந்து வேற வேற வெப்சைட்டு. ஸோ அங்க எங்க அதர் டூல்ஸ் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.